ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சோயா வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாங்க. டீ போகிற டைமில் ஒரு 5 நிமிஷம் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு அரை கப் போல் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சோயா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். பாருங்கள், 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெளியே எடுத்துருவோம். இப்போது 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும், தண்ணியெல்லாம் வடியட்டும். இப்போ மசாலா பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு போல் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 போல் பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 போல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதோட சோயா ஆட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியில் நல்லா புளிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதே நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா இது போல் உதிரியாக இருக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ இதோட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு அரை கப் போல் கடலை மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் சோயா எடுத்திங்கன்னா அரை கப் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா ட்ரையாகவும் இருக்கணுங்க. ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு கிடையாது, நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். இப்போ இது போல் நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ பேனும் சூடாக இருக்குது. பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. வேகமாக வைக்க வேண்டாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் போல் வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிருக்கு. திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் 1 நிமிஷம் போல் வச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே அரைச்சிட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். குட்டீஸ்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.